வட்டத்தில் எஸ்தர் நாடகம். வட்டம் அந்தோணியார் ஆலயத்தில் உள்ள மறைக்கல்வி மன்றம் சார்பில் எஸ்தர் நாடகம் அந்தோணியார் அரங்கத்தில் நடைபெறுகிறது. அதை மக்கள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மூளைக்காய்ச்சலுக்கு 10 பேர் பலி. கோழிக்குஞ்சாம்பட்டி ஜனவரி 27. மூளைக்காய்ச்சல் இப்பகுதியை சேர்ந்த மக்களை பெரிதும் தாக்குகிறது. இதுவரை இந்நோய் தாக்கி 10 பேர் இறந்து விட்டனர். மற்றவர்கள் தீவிர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பன்றி இறைச்சி சாப்பிடுபவர்களை இது அதிகம் தாக்குவதால் பன்றிக்கறி சாப்பிடுவதை மக்கள் விட வேண்டும் என அதிகாரிகள் மக்களை கேட்டு கொண்டுள்ளனர். அண்ணே அறிவாளி, ஏன் கவலையோடு உட்கார்ந்துருக்க? இந்த பேப்பரை படிச்சு பார்த்தேன், கவலையா இருக்கு. நீ கவலைப்படுற அளவுக்கு அப்படி பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? மூளைக்காய்ச்சல்ல 10 பேர் செத்துட்டாங்களாம். அதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் நீ கவலைப்படும்படி ஒண்ணுமே இல்லண்ணே. நீ என்ன சொல்ற? யாருக்கு வந்தாலும் வராட்டாலும் உனக்கு மட்டும் மூளை காய்ச்சல் வரவே வராது. அப்படியா? ஆமா, பின்ன அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்ற? அது எல்லாம் ஒரு கணிப்பு தான். கணிப்பா? நீ என்ன சோசியக்காரனா? அப்படிதான் வச்சுக்கேயே. சொல்லு. மண் இருந்தா புல்லு முளைக்கும், செடி இருந்தா பூ பூக்கும். இத பெரிய தத்துவம் நினைக்கிறியா? பல்லு இருந்தா பல்லு வலி வரும், கால் இருந்தா காலு வலி வரும். ஒன்னு இருந்தாதான் இரண்டாவது வர வாய்ப்புண்டு. அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன், உனக்கு எது வந்தாலும் மூளைக்காய்ச்சல் மட்டும் வரவே வராது. அப்படின்னா என்ன மூளை இல்லாதவங்கிறியா? படவா. என்னன்னு செருப்ப கலட்டுற? என் செருப்பு பாலிஸ் ரொம்ப குறைவா இருக்கு. மூஞ்சில தான் ரொம்ப எண்ணெய் பச வலியுது. அதான் அதுல தடவி பாலி சேர்த்துக்க போறேன். ஐயோ, அப்புறம் வேற மூஞ்சி வாங்கி ஒட்ட வைக்க எந்த சந்தைக்கு போவேன்? ஆள விடு. காட்சி 18. இடம் அரண்மனை வாயில். பாத்திரங்கள் மார்த்தொக்கே, ஆமான். டேய், எழுந்திடு. சொல்வது காதில் விழவில்லையா? விழுகிறது. விழுந்தால் எழும்புவதற்கு என்ன? ஏன் எழும்ப வேண்டும்? எனக்கு மரியாதை தருவதற்காக. கேட்டு பெறுவதற்கு பெயர் மரியாதை இல்லை, பிச்சை. பிச்சைக்கார நாயே, என்ன பேசுகிறாய்? தெரிந்துதான் பேசுகிறேன். உன்னிடம் இனிமேலும் பேசினால் எனக்கு தான் அவமானம். உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். காட்சி 19. இடம் ஆமான் வீடு. பாத்திரங்கள் ஆமான், ஆமானின் மனைவி ஜாரேஸ், அன்னக்கர் இருவர். ஜாரேஸ், மன்னர் எனக்கு பதவி உயர்வு அளித்திருக்கிறார். நாளைய தினம் எனக்கு அங்குதான் விருந்து. அப்படியா? ஆம், நாட்டில் உள்ள சிற்றரசர்களுக்கெல்லாம்
மேலானவனாக என்னை நியமித்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி. இதை நாம் கொண்டாட வேண்டாமா? கொண்டாடலாம். ஆனால் என்ன ஆனால்? நாட்டில் என்னை காண்பவர் யாவரும் என் எதிரில் வந்து மண்டியிட்டு வணங்குகின்றனர். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் என்னை கண்டால் மதிப்பதில்லை, மரியாதை தருவதில்லை, மாறாக அவமரியாதை செய்கிறான். யார் அவன்? அவன் பேர் மார்த்தேக்கோ. அரண்மனை வாயிலிலே பிச்சைக்காரனைப் போல் அமர்ந்திருப்பவன். ஐயா, மார்க்கத்தோவை மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும். இல்லை என்றால் மன்னருக்கு தெரியப்படுத்த வேண்டும். செய்யலாம். அது நம்மை நாமே இழிவுபடுத்துவது போலாகுமே. மார்த்தேக்குவை மட்டும் அழித்து விடுவது மிகவும் சுலபம். ஆனால் என் நோக்கம் அதுவல்ல. நாட்டில் பல பகுதிகளிலும் கிடக்கும் யூதர் அனைவரையும் அழிய வேண்டும். அதுதான் யோசனை. நீண்ட கால யோசனை, மீள முடியாத வேதனை. நான் சொல்கிறேன், உபயம் இன்றே வீட்டு முற்றத்தில் 50 முழம் உயர கழுமரம் ஒன்றை நட்டு வைக்க ஏற்பாடு செய்யுங்கள். நாளை வேந்தின் போது மார்க்கத்தாவை அக்கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்ய மன்னரிடம் அனுமதி வாங்கிவிடுங்கள். மற்றவை உங்கள் விருப்பம் போல் நடக்கட்டும். சபாஷ், சரியான திட்டம். அடக்கி விடுகிறேன். மார்த்தேக்குவின் கொட்டம். போ, உடனே கழுமரம் தயார் செய்.